அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியா? பேரு பேரு இல்லப்பா, ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல, அவருடைய பேரு அவர் நினைச்சுக்கோ மனுஷன். இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்துடும். இந்த கனியை எப்படி வச்சுக்கோ, கொட்டி வச்சு கீழே வச்சு இந்த கட்டி வச்சிரு. இந்த கனியை வச்சிரு. மனசில் எப்போ நாடி ஒரு கோரிக்கை வச்சு இந்த நாளை அந்த மாதிரி வச்சு பூஜை செஞ்சு கிட்டக்கிட்ட 9 நாளுக்கு செஞ்சு 9 நாள் செஞ்சு 9 நாளுக்கு அந்த மஞ்சள் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. அப்படியே நாக்கா அது எவ்வளோ செய்யணும் நிற்காது. கரண்டு வரும். எப்படி நீர் கரண்டு வரும். அம்மா கொடுத்து அழைச்சி வச்சு பண்ணுறோம். உன்னை நான் தூங்க சொல்லுவேன். நைட்டு போய் நான் உன்னை என்ன சொன்னேன், நான் வர வரைக்கும் நீ இருக்கணும்ல. நீ எதுக்கு வந்து படுத்த? நீ உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் இங்க தூங்குறதுக்கா? நம்ம 2 பேரும் வந்து சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன், நீ போய் படுன்னு சொன்னாதான் என்னப்பா சொல்ற, நீ போய் படுக்கணும். உன்னை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னா சாமி வந்து சொல்லும் போது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. சாமி வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து அம்மா என்கிட்ட இப்படி சொல்லிச்சுமா சாமின்னு கனி என் கையில கொடுத்துருக்கணும். நான் அப்போ பதில் சொல்லியிருப்பேன். புரியுதா? நீயும் முட்டாள் வேலை பண்ணிட்டு அந்த பொண்ணும் முட்டாள் வேலை பண்ணிடுச்சு பண்டாட்டி. நான் ஆத்தா வந்து சொல்லி கொடுத்துருக்கு என்கிட்ட. அம்மா இப்படி ஆத்தா சொல்லிச்சுமா சொன்னாங்க. மொத்த பேர் நாங்கள் மேலே ஒழிச்சு கொண்டோம். நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு வரேன்? உங்க நல்ல செய்தான் நான் கூப்பிட்டு வரேன். நான் அப்ப நான் கூப்பிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வரவே தேவையில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது பண்ணி நம்ம ஏன் வரணும் சொல்லு. நம்ம வீட்டாண்டே நம்ம இருந்துக்கலாமே. கொடு, மண்ணு கொடு. சரி மண்ணு கொடு. எவ்வளவு மண்ணு போயிருது கூட நான் பில்டிங்கே கட்டலாம் போகுது. குட்டிமா நீ வரலன்னா கூட பரவாயில்ல. நீ என் மேல கோச்சு கூடாது. நான் என்னடா அம்மா பேசுறேன்னு கோச்சுக்காங்க. ஏன்னா நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு வரோம் நீ சொல்லு. நீ எவ்வளவு பிரச்சனைல வர, அவங்க எவ்வளவு பிரச்சனைல வராங்க. இப்போ அம்மா வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்து இங்க வந்து எப்படி சொல்லு. இங்க வந்து எப்படி இருக்கு? நீ விட்டுடுறாமா. இந்த அம்மா வந்து எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு என்ன சொல்றே சொல்ல. அப்ப நீங்க தாண்டமா அதை சொல்லணும். எனக்கு பாப்பா அப்படி தைக்கிற மண்ணு யார்கிட்ட எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வீட்டு வாசல்ல இருந்து எடுத்தோம்னா அதாவது அது தொற்றுன்னு போறது வீட்டுக்கு. இங்கே விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கீழே இருக்காங்க. என்ன செய்வோம்? கீழே இருக்காங்க. வாசல்ல தான் நிக்குது. அது அங்கதான் இருக்குது. திரும்ப போனாலும் அவங்களுக்கு திரும்ப முடியாம தான் போகும். இந்த மண்ணு தலையை சுற்றி தூக்கி அடி போட்டு இது அங்கிருந்து எடுத்தது கனியப்பா. இந்த கனியை எப்படி 1 மாசம்னால என் கனி நல்லா அவங்களே வருவாங்க. கீழே கீழே மேலே வர சொல்லி உனக்கு ஒண்ணே இல்லை நல்லா இருக்குது. நான் அவங்களுக்கு கொடுத்த கனி என்ன இருக்கும்?
தலையை அவுத்துடுமா? பால் வச்சுக்கண்டா. தலையை அவுத்துடு. எடுத்துக்கோ. குடி. அப்பாவும் கூட கிடக்கலையா? அப்பா ஃபோன் பண்ணுறாரு போல. சாமி ஆடி முடிச்ச உடனே தான்ப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்க என்ன பண்ண என்ன ஒரு வார்த்தை கேட்கணும். அப்ப நான் சொல்லுவேன் இவங்க அப்ப நீங்களே என்ன கேட்கணும் வரல. நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னா பார்த்துட்டு தான் அமுச்சு விட்டேன் எல்லாரையுமே மேல. நான் எத்தனை மணி ஆனாலும் சரி, தூக்கமே இல்லைனாலும் சரி, நான் எல்லாருக்கும் பார்த்து தான் அனுப்புவேன். இருக்குது பாரு பால், வெறும் பால் இருக்குது. புரியுது. அது நீ நினைக்கிற நினைப்பு. அவங்க அந்தந்த சாமி வச்சுல அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. புரியுதா? மடியில பழம் இருந்தா எல்லாத்தையும் அப்படி குத்துரு. எதுவுமே வச்சு கூடாது. முந்தாணி முடிச்சு இந்த அவுத்துரு. நீ வேலைக்கு போவ ஆகட்டும். அடுத்த மாசம் இல்ல, உனக்கு 10 நாள் நீ வேலைக்கு போவ. இப்ப அது மாதிரி இல்லை, எல்லாமே நம்ம எப்படி கொடுக்கணும். அதுதான் ஆத்தாங்க சொல்லிடுவோம். அவன் மேலேயே இல்லை எப்படி கொடுக்குறது. அப்போ இங்கே வரும்போது அது மேலே, ஏன்னா நம்ம மயான கழிவிட்டு நம்ம கனி போட்டோம் அங்கே செஞ்சுட்டு வரும். நல்லது ஒதுங்கிடும். வந்தாலும் அது ஒதுங்கிடும். வரும்போது முகம் எப்படி இருக்குது அவங்களுக்கு, இப்போ முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதனால அது ஒதுங்கிடும். இப்போ அது நீங்கள் செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம எடுத்தாலும் நம்ம அதை பார்க்க முடியும். புரியுதாப்பா? நீங்கள் செவ்வாய்க்கிழமை அங்கே கூட்டிகிட்டு இருக்கணும். சாதமாக கூட்டிகிட்டு இந்த கனியை வந்து போன வாரம் பார்க்க சொல்லிங்க. நம்ம 3 நாள் கழிச்சு எடுத்துன்னு சொல்லிச்சா கூட, ஆனால் நீங்கள் எடுத்துன்னு வரல. 1 வாரம் கழிச்சு இன்னைக்கு செய்ய முடியாதுடா. இன்னைக்கு செய்ய முடியாது. இப்போ நீ இது நைட்டு சொல்லியிருந்தீன்னா நான் இன்னொரு வாட்டி ஆத்தாட்ட மறுப்பு கேட்டு என்ன பண்றதுன்னு நான் கேட்டு சொல்லியிருக்கேன். புரியுதா? கனி உள்ளுக்குள்ள கருகல, அப்போ உனக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. சொல்லு சொல்லு என்ன பண்றதுன்னு சொல்லு. அவங்க பையன் இல்லடம்மா, செத்த பையன் அவங்க மேல இல்லை. அவங்க பையன் சில வேற ஒரு, புரியுதா? அந்த பையன் வேற ஒரு பையன் இருக்கிறான். அது வயசுக்குள்ள அது வந்த காரணம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மண்ணுல ஒதுங்கிட்டு நீ நம்ம வீட்டாண்ட வந்தாதான் வேலை ஆகும். புரியுதா? இப்போ உங்க மேல இல்லை, இல்லாததை எப்படி ஓட்டுவேன் நான் கேட்கறேன். உடனே நீ சொல்லு. இப்ப இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டலாம், இல்லாததை ஒதுங்கி இருக்கிறத நம்ம எப்படி ஓட்ட முடியும்? ஒன்னும் இல்லை, நீ வர செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலாண்ட வந்துரு. புரியுதா? அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே செஞ்சு அங்கே ஓட்டி விடுவோம். இந்த சைடு பாய் வீடு இருப்போம், இந்த சைடு இன்னொரு வீடு சாமி இருக்குது. இது இப்படியும் போகாது அப்படியும் போகாது. நாங்கள் ஓட்டுறதுனா பொண்ணு நாங்கள் அங்கேயே நின்றுடும். முன்ன வந்து ஓட்டுனா ஓடி போயிடும். இப்போ இது எல்லையை தாண்டி ஓடாது. நம்மளை சுற்றி நிறைய பிள்ளைங்க வருது நம்மக்கிட்ட. இது இங்கேருந்து வேற யார் மேலே தாவுச்சுன்னா அது யாரு கஷ்டம் சொல்லு? யாரு கஷ்டம்? நம்ம கெட்டாலும் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும். புரியுதா? சரி, வேற கண்ணி குத்துதாப்பா உங்களுக்கு? அந்த கண்ணி நீ நேத்தே கேட்டதுன்னா என்ன பண்றது? நான் உனக்கு இன்னொரு முடிவு சொல்லியிருப்பேன். நான் திரும்ப ஆத்தாண்ட உட்கார வச்சு வாக்கி கேட்டேன்.
சரி இது இங்கே திருப்பி போட சொல்றீங்களா அங்கே வீட்டாங்க போனால் எங்களை எதனா போட்டோம் எத்தா இத்தையே நீ திருப்பி எத்தமா தூக்கி சுத்தி அண்ணன் வச்சிருக்கோம். இந்த கனி நீ வர வரைக்கும் உன் மடியை விட்டு அவுக்க கூடாது, புரியுதா? அவுத்துக்குன்னா அது எங்கேயும் போகாதுமா, வீட்டில் வந்து நிற்கும். இது அவுத்து வச்சுச்சுனாலுமே அது புத்தி அடிக்கிட்டே இருக்காது. இது அவுக்க விடாமல் பார்த்துக்கும் வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா அது அந்த திசை விட்டு எங்கேயுமே போகாது, வீட்டை விட்டு போகாது. நீ செவ்வாய்க்கிழமை எடுத்துன்னு போயிடுவா. அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் தான் அழகாக அந்த நெஜம். அது என்ன பண்ணோம், அழகாக அடுத்த வாரம் வெத்திக்கிழமை வேலைக்கு போடும். அடுத்த வாரம் திங்கக்கிழமை 2 நாள் உடம்பு பார்த்துன்னு அழகாக இருந்து வேலைக்கு போடும். அது தாண்டாம்மா இந்த 2 நாளைக்கு இரு, புரியுதா? நம்ம பண்ணி முடிச்சுட்டு 3ஆவது நாள் அது வெட்டி அம்மா எத்துனாடாம்மா, இதை முதல்ல வாங்கிக்கோ. இப்ப அது முகமே தெளிவா இருக்கு, நல்லா இருக்குதுல்ல. நம்ம 2 பேரும் இங்கே இருந்துடலாமா? யார் அவர் போறாரு? உனக்கு என்ன வந்தது? அட்டன் இருக்குமா? நீ தானே இப்ப போய் அவர் பாத்துக்கிறா? நல்லா இருக்குது, தெம்பாகுது. அத நினைக்காத, நீ அத மனசுல நினைக்காத, புரியுதா? சும்மா வாமா சீக்கிரம். சரி நீ எடுக்கும் தலை சுற்றி வெளியே போட்டுருக்கு. ஆமா, நீ இன்னொரு புடவை எடுத்து வச்சினா குளிக்க போகும்போது அந்த புடவை முந்தாண்டில முடிஞ்சு வச்சுட்டு தான் கீழே வைக்க கூடாது. அந்த கனிய அந்த புடவை முந்தாண்டில முடிஞ்சு வச்சுட்டு அந்த புடையை தூக்கிங்க ஒரு சேர்ல வச்சுட்டு அப்புறம் போய் குளிக்கணும், புரியுதா? பட்டு நீ அப்புறம் ஊருக்கு போவ. அதுதான் சொல்ல, நீ போயிட்டு எனக்கு 3ஆவது நாள் இந்த கனியை வீட்டில் வச்சுட்டு 3ஆவது நாள் கால் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் 3 நாள் வர முடியுமா? உங்க வீட்டுக்கார் மட்டும் வருவாரா? சரி, எனக்கு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, ஏன்னா இந்த பொருளை கொடுத்தா நீ எடுத்துட்டு போய் உங்க அம்மா வீட்டில் தங்க. அந்த பொருள் எடுத்து நீ நீட்டாக எடுத்துட்டு போய் தான் நீ அவங்க வைக்கணும். அதுக்காக நீ ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருந்தால் நான் இப்போ சொல்லுவேன். இப்போ பொருள் நான் உனக்காகவே எடுத்துன்னு வந்தேன். இத்தனை மாதம் நான் டப்பா எடுத்துன்னு வர மாட்டேன், யார் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்காகவே நான் எடுத்துட்டு வைக்கணும். ஆனால் வந்து எப்படின்னா கொடுத்தா நீ அதை எடுத்துட்டு போய் இங்கே ராவத்தில் வைக்கக்கூடாது. இப்போ எங்கே உங்கள் வீட்டுக்காரு போயிட்டாருல, திரும்ப கூப்பிட்டா வருவார் அவரு, கழுவி ஊற்றுவார். இந்தா இதை வச்சுக்கோ கை. நீயா வம்பல மாட்டி நீயா இது பண்ணிக்காத. நேற்று பார்த்துட்ட சீனிவாசா, திருப்பி கனி தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, தூக்கி அண்ணாண்ட போட்டுருவேன் நான். நேற்று பார்த்துட்டேன், திருப்பி எத்தனை வாடி கனி எடுத்துன்னு வர. இவங்க எல்லாம் நைட்டு வந்து தூங்கிட்டாங்க. கனியை பாயிட்ல போடு. டக்கு டக்குன்னு எடுத்து காட்டக்கூடாது. ஏமா எத்தனை வாடி கனி எடுத்துன்னு வந்த? ஒரு பர்சன் மட்டும் டவுட் இருந்துச்சுல, அதை நீங்களா கேட்டு ஆபத்தும் வராது. நான் சேஃப்டி பண்ணி விடலாம். 2 நாளைக்கு இரு, 3ஆவது நாள் நீ வா, புரியுதா? நீ ஒண்ணு எதுவும் செய்ய தேவையில்லை. நீ வா, உனக்கு நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதான் சொல்றேன். அப்படியே இது அடிக்கிறேன். ஐயா அது தாண்டாமா, இந்த 2 நாளைக்கு இந்த கனி கையில இருந்தா வராது. கனியை மடியில கட்டி வைக்க சொல்றது எதுக்காக? எந்த இதுவும் வராது, இந்த தவறான செயலுக்கு போகாது, புரியுதா? அது அது மாதிரி வரும், மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கணும். இவரு நல்லா இருந்தா இவரே பார்த்துக்கணும், புரியுதா? நம்ம அவரை ஸ்டாண்ட் பார்த்துக்கணும். கனி கொடு. பாய் மனுஷன் இவன் தூங்க மாட்டான், பொம்பளைன்னா போதுன்றான். அந்த 2 கனியை 3 டைம் சொல்லிக்கிறீங்க, இது 4ஆவது டைம். இந்த பொண்ணு போன காது வச்சுன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து 3 நாள் கழிச்சு அப்படி இல்லை. இந்த பாரு ஒரு விஷயம் இன்னொரு கனி எடு. ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க.
உட்காரு கீழே. இந்தா இதுதான் வந்து 3வது நாள் உடைக்க சொன்ன கண்ணி. 2ஆ வகுந்து அரை கண்ணி தலைக்கு, அரை கண்ணி தண்ணியில தேய்ச்சி குளிக்கணும். என்ன குளிக்கணும்? வாயில விட வேண்டாம். என்ன சொல்லி குளிக்கணும்? நல்ல பொண்ணா வரணும், நல்ல பொண்ணா வரணும், நல்ல பொண்ணா வரணும். புரியுதா? செலவாக தானம்மா. ஆமா. வார வேலை இன்னும் ரெட்டு கேட்க போறாங்க. அவர் பிரச்சனை என்ன பண்றது? அவன் வழி அவன் தான் தெரியும். சரி, நீ வேலை செய்யற அந்த இடத்துல பொம்பளைங்களே இல்லையா? ஒரு பொம்பளை கூட நீ சேர்க்க மாட்டியா? பொம்பளை ஒரே வாரம் தான் போனேன். வெள்ளிக்கிழமை ஒரு பொம்பளை வேலைக்கு வந்து 4 பேர் செய்யணும். அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை ஒரு பொம்பளை வந்துதா? என்ன சொல்லிச்சு அந்த பொம்பளை? எதுவுமே சொல்லியா? அடிப்பாய் முண்டை. இது எதுவும் சொல்லியான்னு கேட்டேன். அதுதான் அது. நான் வேலை செய்த நான் வந்துட்டேன். அவ்வளோதான். கூலி வாங்கி நான் வந்து இன்னும் சீனிவாசன் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆளு பயங்கரமான ஆளு. இவர் வேற சீனிவாசனா? மாத்தி போட்டியா? சரி கூட மாத்தி போட்டு நான் சொல்றத கவனி. பட்டன் அப்புறம் போட்டுக்கோ. பணி செய்யும் இடத்தில் செய்யத்துக்கு உள் செல்வதற்கு முன்பு அப்படின்னா அந்த இடத்த உள் செல்வதுக்குன்னா நீ உங்க வீட்டுல இருந்து வேலை செய்ய போற இடத்துக்குள்ள இதுக்கு நடுவுல யாராவது உனக்கு தெரியுமா? பேசுவியா? சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட பேச மாட்டோம். இல்லையே. நீ ஒரு நபர்கிட்ட பேசியிருக்க, நான் ஆத்தா கொடுத்துருக்கேன். என் ஆத்தா போய் சொல்லாது. ஞாபகம் பண்ணி சொல்லாது. போன வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள ஒரு நாள் வேற யாரு கையில பேசியிருக்க சொல்லு. நீ சொன்னாதான் அதுக்கு நான் மறுப்பு. நான் சொல்லுவேன். ஞாபகம் பண்ணு. வேலை செய்யற இடத்துல இல்ல, செல்வதற்கு முன்பு. வீட்டுல இருந்து வர. ஆமா. யாரும் இல்லையாம்மா, பேசலையாம்மா. நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன். அவரை சிறுமி ஞாபகம் வராது. இல்ல. அம்மா கையை என் மேல வை. யாருக்கிட்ட பேசணும். இரு, நீ பேசாதே. இல்ல, நீ பேசிருக்க. இல்ல, உங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியில முன்னாடி பேசிருக்க. அந்த பொம்பளை ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை. ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை. வீட்டுக்காரர் இல்ல அவங்களுக்கு. அல்ல, அதுக்கு அர்த்தம் அல்ல. ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை. அதாவது அது நம்ம இது இல்ல. அதாவது நம்ம இதுல பொட்டியிலாத பொம்பளைன்னா விடவே. ஒரு பொட்டியிலாத பொம்பளை கிறிஸ்டின். அதுல ஒரு ஆள் பொட்டி இல்லாதவங்க நம்மளால அல்ல. உனக்கு இன்னும் விளக்கம் தெரியல. இது எடுத்துட்டு வேலை செய்யற இடத்துக்கு எத்தனை போயிட்டு எடுத்துரும். அது 1 மாசத்துக்கு அது வேல்யூ இருக்குது. 1 மாசம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? சரி, இது இடையில தான் காட்டுங்க. வச்சீங்கன்னா மட்டும் போதும், அது இடையில வரணும். அன்னைக்கு எடுத்துவா. செவ்வாய்க்கிழமை குருவுல இருக்குது. அன்னைக்கு எடுத்துவாங்க. சரி, ஏன் என்ன கால் விட புரியுங்க. இப்படி திருப்பி ஆடு கால் வேணாலும் இப்படி திருப்பிடா காலை. அது என்ன வேலைக்கு அவளுக்கு தெரியலப்பாங்களா? என்னடா வந்து யாரும் இப்படி சொல்லிட்டாங்களா? சொன்னது சஞ்சய் தானா? அது சஞ்சய் மாட்டீங்க இல்ல. அது எல்லாம் நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு போட்டான். குச்சினாங்க நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு தூங்கிடுவாங்கல்ல. கால் நல்லா கால் நல்லா வை. எப்பவுமே ஒரு குட்டி ஒரு புள்ளி தள்ளி வச்சிடணும். ஏன்னா திரும்பாது, அதை தாக்கும். அதுக்கு தான் சொல்றது தள்ளு 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 தள்ளுன்றது. இன்னொரு கையோ கோக்க கூடாது. யாரு? நான் வண்டியில குளிச்சுன்னு வரேன்னா இப்ப எப்பா லேசா வைடா சல்லா.
ஒரு முடியாம ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அந்த குழந்தை எல்லாமே பாக்குறாங்க. நான் 3வது ஆளாக சொன்னேன். நான் இப்போ 30வது ஆளாக போயிட்டு காவல் வருதா அம்மா எப்படி சாப்பிட்டீங்க? கால் எல்லாம் வலிக்குது. கை வலி பாட்டாச்சு. பழம் சொல்லிட்டாங்களா? வீடு இங்கே மாறிடுறியா? மகன் இல்லையா? இதோ பூசு வந்து இதை ஒத்துமையான்னு இங்கே கல்யாணம் ஆகலப்பா. இல்லை பண்ண பாரு. அடுத்து மாசில் பண்ணுவார். நான் பாத்ரூம் காலியாக இருக்கேன். இல்லைம்மா ஆள் இருக்காங்க 2 அதே இருக்குதா? அவர் குளிக்கணுமா? யார் குளிக்கணுமா? அண்ணா அது வயசு பொண்ணு கரெக்டாக பாத்ரூம் காலையில் நீட்டாக எழுந்துடும். யார் பார்த்து கை வலி கால் வலி ஒரு கோட்டை சரியாக போயிடுது மீனா. நாளைக்கு எனக்கே கொடுக்கல நைட்டு 3 பேரை போட்டு கொடுக்குறேன். ராமன் வேலை செஞ்சு அசிதில் குடிச்சா நோட் தெரியும். மீனா குடிச்சா மெயினாகவே குடிக்கல அப்புறம் எப்படி இந்த கதை வர மக்கள் வந்து முதல்ல கவனிக்கணும். அது கூட தெரியுது. அதான் வர மாதத்துக்கு போகும்போது பேசலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நிறைய வேலை இருக்குது. இலவசமாக செய்யக்கூடாது. நம்ம அப்படியே துட்டு வாங்கக்கூடாது. நல்லா வாங்கிக்கிறேன். உன் மனசுல என்ன தோணுதோ இப்போதான் ஒரு அதை நினைச்சுக்கோ. அவங்க சூழ்நிலத்தில் வாங்கவே இல்லை. காசு வாங்காதே அவங்க இலவசமாக செய்வாங்க. அப்படியே குழந்தைங்க கூட வாங்குறாங்க 300 ரூபா. நான் அது மாதிரி டாக்டர் அன்னபூர்ணி டாக்டர் முடியல. அது அப்போவே 500 ரூபாய்க்கு எழுதுவோம். அப்போவே சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தெரியுமா சும்மா உட்காந்துக்கிறான். சின்ன வியாதின்னு பண்ணோட 1000 ரூபாய் ரவுண்ட் பண்ணிடுது. 970 ரூபா 980 ரூபா ரவுண்ட் பண்ணுது. வேற ஏதாவது ஸ்கின்னு பிரச்சனை அதுன்னு போயிட்டாங்க 2000 ரூபாய். இன்னும் குழந்தைலேருந்து போயிட்டு பௌர்ணமிக்கு 3வது நாள் உன் மண்ணுக்குள்ள முதல் சாதிது வீட்டு மங்கையா சொல்லு. அங்கே சலுவான அடுத்து சாதிது அவங்க கோண்டுக்குள்ள கட்டி உங்க வீட்லயா? பள்ளிக்காய்ச்சி அதுக்கு அப்பாற்பட்டு சாதிது. புரியுதா? ஆமாவா இல்ல சொல்லு. வாய் திறந்து சொல்லு. முதல்ல ஆசிகா, 2வது அண்ணன், 3வது நான். கரெக்ட். 2வது வேல்ஸ் ஹாஸ்பிட்டலில் வாங்கலாம். நீ முதல் சாயும் போதும் புத்தி கிட்டுக்கிட்டுல உனக்கு. ஆமா. 2வது சாயும் போது கடுகளவு தோணுச்சு. 3வது சாயும் போது அரை பாகம் தோணுச்சு. ஆனா இன்னமும் உனக்கு விளக்கம் தெரியல. எதனால? அதுக்கு எனக்கு ஏமா அது தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும். இப்ப அது என்னாலே அறிய முடியலம்மா. என்னால அது எனக்கு கரெக்டா தெரியும். அது இந்த போன பௌர்ணமிலிருந்து இந்த பௌர்ணமிக்கு பாதி அறிஞ்சிட்டேன். இதுக்கு நடுவுல உங்க வீட்டாண்ட உங்ககிட்ட வந்து ஒரு ஆண்மகன் யாருன்னா பேசுனாங்களா? நீ வெளியே வந்து பேசுனியா? வந்து பேசுனியா? பேசிட்டு போனியே. அதுக்கப்புறம் என்ன அதை திரும்பி பார்த்தியா? சொல்ல திரும்பி அவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் உள்ள போயிட்டேன். இல்ல அவங்க போன மாதிரி போயிட்டு திரும்பி வந்தாங்க. நீ திரும்பி பாருங்க. நான் இல்ல அப்ப வீட்டுல. நீ திரும்பி பாரு. நான் இல்ல வீட்டுல. அங்க நான் இருக்க கூடாதுன்னு நான் வேற இடம் இப்படி அந்த இடத்துல நான் இல்ல. சென்டர்ல வரக்கூடாது. கொஞ்ச நேரம் நீ இரு. அதுக்கப்புறம் தான் நீ போன. அப்ப நீ உள்ள போன.
புரியுதா? நீ அப்ப அதை முடிச்சுட்டு உள்ள போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் நீ வெளியில வந்தே போனேன். ஆமாம்மா. அதுக்கு முன்னாடி நீ நான் போய் உள்ள உட்காந்தேன். 10 நிமிஷம் கழிச்சு இரு. அது என்ன சொல்லிச்சு நான் சொல்றேன் இரு. உன் மனசு சொன்னது அதுக்கு தானே உன் கையில குத்தேத. 10 நிமிஷம் உள்ள போய் உட்காந்த. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா இங்க இருந்தா இது சரிப்பட்டு வராது, நம்ம இந்த இடத்த விட்டு வேற எங்கன்னா போய் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நாடி இருக்கணும். அதுக்கு அப்பால் பச்சு வரணும். உன் உடம்பு அந்த இடத்துல உட்காரத்துக்கே முடியல. அதனால நீயும் சுதாசனமா அதை தீர்மானம் பண்ணல. அன்னைக்கே போயிடுச்சு காலேஜ். அந்த போய் 2வது நாளே தான் அங்கேயே தான் நடந்துச்சு. வாசப்பட இந்த துளியே போதும். புரியுதா? அதாவது ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பதம். இந்த துளியே போதும். புரியுதா? ஏன்னா நீ உள்ள போய் உட்காந்து உன்னால உட்காரவே முடியல. 10 நிமிஷம் கழிச்சு தான் நீ அப்புறம் மறுபடியும் நீ வெளியே போனவன் திருப்பி வந்தான். வந்தது ஒரு ஆண்மகன். புரியுதா? அந்த இடத்துல அது எப்படி சொல்றது, தடமுன்னா யாரு? விலகுதான் விலகல சொல்ல விளக்குற. சட்டை முடின்னா யாரு? திருநங்கன்னா அது. புரியுதா? இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். புரியுதா? இது தந்திரமா பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒன்று நீ செஞ்ச பாக்கியம் என்னன்னா, நம்ம கனி உன் மண்ணுக்குள்ள இருக்குது. ஒரு கனி இருக்கு உன் வீட்டுல இருக்குது. வச்ச இடத்தையே மறந்துட்டு வச்சிருக்க நீ. என் கனி ஒரு கனி இருக்குது. பூஜேரியில வச்ச கனி திரண்டு போய் ஒரு இடத்துல இருக்குது. என் கனி உன் வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த கனி இருக்குதான் உன்னை காப்பாற்றி அந்த கனியை கண்டி இல்லைன்னா உன் வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க ரொம்ப தாழ்த்தாட்டி இருப்பாங்க. அதே மாதிரி போன மாதம் நம்ம இங்கே போகும்போது செஞ்ச பலனும் உங்கள் 2 பேருக்கு அதிகமாக உள்ளது. அது செய்யலைனாலும் எதனா ஒன்றா இருக்கு. புரியுதா? வேற என்ன டவுட்டு? இல்லை அங்கே வேலை இல்லை. ஒரே நாள் தான் இருக்குமா நீங்கள் ரொம்ப ஆயிடும். வாரத்துக்கு ஒரு கனி ஒடிக்கணும். தினமாக கனி கொடுக்குறோமா? தினம் ஒடிக்கிறதெல்லாம் சாத்தியமா வரும். வாரத்துக்கு ஒரு வாட்டி முடிக்கும் போது கொடுக்க சொன்ன கனி கொடுக்கணும். காலில் தொட்டு அழும்போது, காலில் விழுந்து அழும்போது போடு. காலில் விழுந்து அழும்போது நான் ஒதுங்கி கொஞ்சம் தொலை போயிட்டேன். காலில் விழாது. ஆளைதான் அதை தொட்டு ஒதுங்கி போன அந்த காலில் காலில் விழுந்தோடனே சரி காலில் விழாது. ஒரு விரோதி வந்து ஒரு தந்திரமா வந்து நம்ம காலில் விழுந்தாங்கனாக்கா ஏய் வாய மூடு. இன்னொரு தம்பின்னு வச்சுக்கோ. என்னை பொறுத்தளவுக்கு என் உயிர் பாருன்னு அப்படிதான் நினைப்பேன். அவன் எனக்கு 1000 செஞ்சா கூட சரி, எனக்கு அவ்வளவும் அவன் நல்லது செஞ்சுக்கிறான். இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துக்கு இப்போ அவ்வளவும் உனக்கு தீமை செய்து அவன் ஒருத்தன் மட்டும்தான். நாமோ அந்த ஆசை பார்த்துக்கிட்டோம். இது என்னமோ எனக்கு அந்த இது தோணலமா. இந்த கனியை கடையில் வை. எக்காந்து கொண்டு இருக்காது. பௌர்ணமிக்கு அப்பாற்பட்டு வர சனிக்கிழமையாது, ஞாயிற்றுக்கிழமையாது, செவ்வாய்க்கிழமையாது, என்னைக்கு பௌர்ணமி வருதோ அன்னைக்கு வர 3வது நாள்ல இது 3 கிழமையில ஒரு நாள் வரும். பௌர்ணமி எப்போ வருதோ அதுக்கு 3வது நாள் இந்த 3 நாள்ல ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள்ல இந்த 4வது உதத்தை வச்சு உன் கடையை உங்க வீட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் சுத்தி. இது வந்து உன் ஆண்மகன் சுத்தக்கூடாது. இது உன் கையால சுத்தி அந்த இடத்தாண்ட அப்படியே புழிஞ்சு விட்டு அதை அன்னைக்கு எடுக்கவே எடுப்பேன். மறுநாள் கடைக்கு எதுக்குலம்மா? ஆமாம், கடை மூடியும் போது செய்யணும். இந்த வேலை கடை அடைக்கும் போது செய்யணும். அவன் சொன்னது சொல்லுவான்.
அவன் சொன்னது நீ எனக்கு சொன்னியா? உன் தம்பி பற்றி தம்பி சொன்னியா? நீ சொன்னியா என்கிட்ட? சொல்லு. அதை சொல்லாதம்மா, அவ பயங்கரமா நடிக்கிறா. அவன் சொன்னது ஒரு சில விஷயத்தை மட்டும் சொன்னேன். நான் எல்லா விஷயத்தையும் பார்த்த ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன். அதே போல் நீ அவன் கூட இருக்கிறேன்னு எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. புரியுதா? அவனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவன் அப்படி சொல்லியிருக்கான். எனக்கு உன் மேலே எந்த ஒரு குறையும் இல்லைக்கா. ஆனால் என்ன தவறாக புரிஞ்சுங்க. எந்த ஒரு சொல்லுமே நான் அறியேன். கூட இருக்கிறதுனால தவறு இல்லை. நான் உனக்கு எங்கிட்ட உன் மேலே எந்த குறையும் இல்லை. யார் சொன்னாலும் நான் சொன்னேன்னா நீ நம்பாத. ஆனால் நான் ஒன்றும் அறியலை. புரியுதா? அதே போல் நான் அவ்விடத்திலும் நான் தொலைபேசி பேச அல்ல. சரி, அவன் சொன்னதை நீ கேட்டியா? அந்த ரெக்கார்டே நீ கேட்டாங்க. அதுக்கு எப்படி நீ அவன் சொன்னதை நீ நம்புவ? நான் எல்லாத்தையும் கேட்டேன். நான் எப்படிமா நம்புவேன்? அதனால தான் அவனை நான் திருப்பி கேட்டேன். சொல்ல அல்ல. அதே மாதிரி ஒன்று இன்னொன்றும் நான் அந்த மண்ணுக்கு அன்று பார்த்ததோடு சென்று வந்துதான். அதுக்கு அப்பாற்பட்டவன நாங்கள் செல்லவே அல்ல. எந்த மண்ணு அவட போகிறேன். நான் அன்னைக்கு போய் வந்துதான். அதுக்கப்புறமும் நான் சரி வேற செல்ல சொன்னானா? அவன் அங்கேயே தான் 24 மணி நேரம். ஆனால் அங்கே போவே இல்லைன்ட்டான். அவன் சொன்னதில்லை ஒரே ஒரு கட்டுக்கால உண்மை கூட கிடையாது. அது எனக்கே தெரியுமா? நான் ஏன்னா எல்லா ரெக்கார்டும் நான் கேட்டேனே. ரெக்கார்டு கதையை விடு. அவன் உங்ககிட்ட பேசுறதில்ல கடுகளை. அவன் உங்ககிட்ட ஒன்று சாதிக்கணும்னு வந்தான், சாதிச்சுட்டான். உங்ககிட்ட ஒன்று எடுக்கணும்னு வந்தான். இதால் காலைல வந்தாலும் தப்பு இல்லைன்னு நினச்சான், போந்தான். புரியுதா? மற்றபடி தான். ஆமாம், இனி நீ கிட்ட சேர்த்தா பாதிப்பு அவனுக்கு. எனக்கு வேலை நான் அந்த அளவுக்கு பேசிட்டு வந்தேன். அப்படி நீ சொல்லாத. சிம்பிள் அடிச்சா கூட உன்னை வாட்டி வருவான். நீ வேணா பாக்குறியா? நான் உனக்கு சவால் கட்டி சொல்றேன். அமாவாசை வருது நாளன்னைக்கு. இந்த அமாவாசை விட்டுது. வர பௌர்ணமிக்குள்ள 7 நாட்களுக்குள்ள உன் வீட்டுக்கு அவன் இன்னொரு வாட்டி வருவான். உன்னை சந்திப்பா, உங்ககிட்ட பேசுவான். புரியுதா? எதுக்கு அவன் அமாவாசை விட்டு பௌர்ணமிக்கு செய்வான்? அது தெரியுமா உங்களுக்கு? சொல்லு. அவன் செய்கிற காரணம் தான் பௌர்ணமி செய்கிற காரணம். அவன் செய்யல. அவன் வேற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல சொல்லி அங்கே செய்யுது அந்த வேலை. அந்த இடம் வந்து எனக்கு செய்யறதுனால என்னமா லாபம்? நீ எனக்கு அது புரியல. அது நான் உனக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் நீ கேட்டது மனசு தீர்ந்துச்சா? குழப்பம் தீர்ந்துச்சா? சரிங்க. எனக்கு வந்து எந்த இதுவும் ஆகாம நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். போன உடனே கீழே ஒரு கனி வாங்கிச்சோ. கீழே ஒரு கனி வாங்கிக்கோ. இந்த கனி கடைக்கு நீ போனோன்னு வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது. இது உங்க பசங்களையாவது உங்க வீட்டுக்காரியாது யாராவது ஒருத்தர் எல்லாரும் வெளியில அணி வாசப்பில் நில்லுங்க. எல்லா தலையும் சுற்று, உன் தலையை சுற்று. அங்கேயே பீச்சக்காலில் அடிச்சுட்டு மஞ்சள் தண்ணி எடுத்துன்னு சொல்லு. இந்த முட்டி, இந்த முட்டி, இந்த முட்டி, இந்த முட்டி, 2 கண் கழி, முகம் ஃபுல்லாக கழுப்புறேன். 2 கண் மட்டும் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போ. இனி உனக்கு எந்த தீங்கும் வராது. யாரும் உனக்கு சாய்க்க முடியாது. உன் வீட்டில் நான் படுத்தது எல்லாமே தெளிஞ்சிடும். கனியை மாற்றிருப்பாரு. ஒரு கனி வாங்கிக்கோ. எல்லாருக்கும் அப்படி பருகு. சும்மா எத்தனை பேருங்களோ அத்தனை கீத்து போடு. எப்படி போறேன்னா இப்படி போடணும் கீத்து. அத்தனை பேர் எத்தனை பேருங்களோ அத்தனை கீத்து போடணும். அத்தனை கீத்து போட்டு ஒருத்தருக்கு 5 சொட்டு நாவல் விட்டு அவங்க தலையை சுற்றி வாசப்பல்ல வந்து இப்படி நிற்கணும். வாசப்படி இதுன்னா நம்ம இப்படி நிற்கணும். இந்த பக்கம் வாசப்படி பார்த்துங்க. எப்படி வெளியே போச்சு எப்படி நிற்கணும்? திரும்பி நின்று வாசிப்படி நின்னா இப்படி அந்த பக்கம் வாசினாலும் அந்த பக்கம் திருப்பி இப்படி நின்றுட்டு இந்த பக்கம் தூக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட சொல்லுவோம். அது என்னைக்குன்னு ஆட்டாங்க சொல்லும் போது அதை சொல்லுவேன். நீங்க சொல்லிட்டேன் அந்த சொந்த அதான் முடிச்ச அண்ணிய பாரு சொன்னிய பாரு. கனி கொடு. பாய் மனுஷன் தூங்க மாட்டான். பொம்பளைன்னா போதுன்றான். அது சொன்னீங்களா?
அந்த 2 கனியை 3 டைம் சொல்லிக்கிறீங்க, இது 4வது டைம். மறந்து போறாரு, மறந்தாச்சு. இந்த பொண்ணு போன் காது வச்சுன்னு சொல்லிடுறேன். அது ஒன்றும் தெரியலமா. ஒன்று வந்து 3 நாள் கழிச்சு அப்படி இல்லை, இந்த பாரு ஒரு விஷயம் இன்னொரு கனி எடு. ஒரு விஷயம் இருக்கு, அதில் சொல்லுங்க. உட்காரு கீழே. இந்தா இதுதான் வந்து 3வது நாள் உடைக்க சொன்ன கனி. 2ஆ வகுந்து அரை கனி தலைக்கு, அரை கனி தண்ணியில தேய்ச்சி குளிக்கணும். என்ன குளிக்கணும்? வாயில விட வேண்டாம். என்ன சொல்லி குளிக்கணும்? நல்ல பொண்ணா வரணும், நல்ல பொண்ணா வரணும், நல்ல பொண்ணா வரணும். புரியுதா? செலவு தானம்மா. ஆமா. இது போகிற வேலை இன்னும் வெட்டி கேட்க போகிறாங்க. அவர் பிரச்சனை என்ன பண்ணுறோம், அவன் வழி அவன் தான் தெரியும். சரி, நீ வேலை செய்யற அந்த இடத்துல பொம்பளைங்களே இல்லையா? ஒரு பொம்பளை கூட நீ சேர்க்க மாட்டியா? பொம்பளை ஒரே வாரம் தான் போனேன். ஆ, வெள்ளிக்கிழமை ஒரு பொம்பளை வேலைக்கு வந்து 4 பேர் செய்யணும், அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை ஒரு பொம்பளை வந்துதா? என்ன சொல்லிச்சு அந்த பொம்பளை? எதுவுமே சொல்லியா? அடிப்பாய் முண்டை. என்னம்மா இது எதுவும் சொல்லியான்னு கேட்டேன். என்னம்மா அது? நான் வேலை செய்தேன், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். கூலி வாங்கி நான் வந்து இன்னும் இருந்தேன். சீனிவாசன் நிலைமை என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆள் பயங்கரமான ஆளு. இவர் வேற சீனிவாசனா மாத்தி போட்டியா? சரி கூட மாத்தி போட்டுப்ப. நான் சொல்றத கவனி, பட்டன் அப்புறம் போட்டுக்கோ. பணி செய்யும் இடத்தில் செய்யத்துக்கு உள் செல்வதற்கு முன்பு அப்படின்னா அந்த இடத்த உள் செல்வதுக்குன்னா நீ உங்க வீட்டுல இருந்து வேலை செய்ய போற இடத்துக்குள்ள இதுக்கு நடுவுல யாராவது உனக்கு தெரியுமா? பேசியிருக்கியா? பேசுவியா? சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க? யாருக்கிட்ட பேச மாட்டோம். இல்லையே. நீ ஒரு நபர்கிட்ட பேசியிருக்கேன்னு ஆத்தா கொடுத்துருக்கேன். என் ஆத்தா போய் சொல்லாது. நல்லா ஞாபகம் பண்ணி தெரியுமா? போன வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள ஒரு நாள் வேற யாரு கையில பேசியிருக்க சொல்லு. நீ சொன்னாதான் அதுக்கு நான் மறுப்பு. நான் சொல்லுவேன். ஞாபகம் பண்ணு, ஞாபகம் பண்ணு. ஞாபகம் வேலை செய்யற இடத்துல இல்ல, செல்வதற்கு முன்பு. வீட்டுல இருந்து வர ஆமா. யாரும் இல்லையாம்மா, பேசலையாம்மா. நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வராது. இல்லை ம், அம்மா. கையை என் மேல வை. ஆ, நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன். இரு, நீ பேசாத இப்போ. இல்ல, நீ பேசிருக்க இல்ல. உங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியில முன்னாடி பேசிருக்க. அந்த பொம்பளை ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை, ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை. வீட்டுக்காரர் இல்லை அவங்களுக்கு. அல்ல, அதுக்கு அர்த்தம் அல்ல. ஒரு பொட்டி இல்லாத பொம்பளை. அதாவது அது நம்ம இது இல்ல. அதாவது நம்ம இதுல பொட்டியில்லாத பொம்பளைன்னா விடவே. ஒரு பொட்டியில்லாத பொம்பளை கிறிஸ்டின், அதுல ஒரு ஆள் பொட்டி இல்லாதவங்க. நம்மளால அல்ல. உனக்கு இன்னும் விளக்கம் தெரியல. இது எத்தனை போயிட்டு வேலை செய்யற என்னைக்குமா வேலை செய்யற இடத்துக்கு எத்தனை போயிட்டு அது 1 மாசத்துக்கு அது வேல்யூ இருக்குது. 1 மாசம் வச்சுக்கலாமா? வச்சுக்கோ. பாக்கெட்ல வச்சுக்கலாமா? வச்சுக்கோ. சரி, இது இடையில தான் காட்டுங்க. வச்சிங்கன்னா மட்டும் போதும், அது இடையில வரணும். அன்னைக்கு எடுத்துட்டு வா. செவ்வாய்க்கிழமை குருகுல செவ்வாய்க்கிழமை இருக்குது. அன்னைக்கு எடுத்துவாங்க. சரி, அவ்வளோதான். ஏந்து நின்று கால் விட புரியுங்க, யாருக்கிட்ட பேச ஆமா.